வேறாண்டி இதோ தந்தையார் சொன்னபடி மண்ணாலே மகாலிங்கத்தை உருவாக்கி கல்லாலே கர்த்தாவை உருவாக்க செய்து அதாவது நாகசக்தி லிங்கத்திற்கு சரியாக 48 நாள் ஒரு மண்டல கௌரி பூஜை இரம்மா அப்படி என்று என்னுடைய தந்தையார் கூறினார். அதன்படி ஒரு நாள் பூஜை முதல் கொண்டு இன்று வரை சரியாக 47 நாள் பூஜை முடிவடைந்து விட்டது. 47 நாள் முடிஞ்சு போச்சு. ஆமா, இந்த 47 நாள் பூஜைக்கும் என்னுடைய மன்னவர் இன்னும் ஆளுவேறி வரவில்லை, இந்த கன்னிகா மரத்திற்கு வரவில்லை. இன்னும் ஒரு நாள் பூஜை இருக்கிறது. அதனால இப்பொழுது கங்கா நதிக்கு சென்று குளித்து நீராடி மீண்டும் 48வது நாள் பூஜையை தொடங்குவோம். ஆகட்டும், போய் வருங்கள். தண்ணி ஊத்திட்டோம். அம்மா, அதாவது மின்னல் ஒளியாளுடைய பேச்சை கேட்டு அனைத்து தாய்மார்களோ தந்தைமார்களோ அவரது சொத்துல இருந்து பணம் ஒன்றும் பாராமல், அதாவது சிவன் சொத்து கொலநாசமா, அதனால சிவனுடைய சொத்து நமக்கு எதுக்கு அப்படி என்று அவர் காணிக்கையை வைத்து அதாவது கையெடுத்து சென்றவர்களுடைய கஷ்டமெல்லாம் நீங்கி அவர்கள் வைத்த வேண்டுதலை கோரிக்கையை நிறைவேற வேண்டும். அனைவற்றினுடைய வளர இந்த நாகசக்தி லிங்கத்தை மனதோடு பிரார்த்தனை செய்கிறேன். ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். நாள் பூஜை முடிந்து விட்டது. 48வது நாள் பூஜைக்கு நான் குளித்து நீராடி வருகிறேன். பிறகு பார்ப்போம். அதனால நான் குளித்து நீராடி வருகிறேன். 48வது நாள் பூஜையில் சந்திப்போம். ஆகட்டும். அரண்மனைக்கு அதாவது குளித்து நீராடி வர வேண்டும் என்று சொல்லி குலக்கரையை தேடி செல்ல என் கதை இப்படியே இருக்க, பாண்டவர் குலத்திலே பிறந்திட்டு இருவருக்கு இளையோர் இருவருக்கு மூற்றோர் நடுப்பிறந்த நாயகன் அர்ஜுனன் சபைக்கு வருதும் காண்க.
லண்டன் புலிய அடிச்சு சரியா போச்சு போ. யார் அங்கே? ஓய் மந்திரிமார்களே, ஓய் சாமி, நலம் தானே? நல்லா இருக்கு சாமி. என்னடா எவ்வளவு ஒரு நடுக்கம்? ஐயோ ஐயோ, ஏ கோமலி, ஐயோ யார் அங்கே? நான் இங்கே. எங்கே நிற்கிறோம்? யாரிடத்திலே பேச வேண்டும் என்று உன் மனதிலே பயமானது இருக்க வேண்டும். ஐயோ ஐயோ இருக்குங்க. உரித்து விடுவேன் ஜாக்கிரதை. ஏங்க ஆடு தோல் இருப்பீங்களா மாடு தோல் இருப்பீங்களா? ஏங்க நீங்க தாங்க உரித்து விடுவேன். நீங்க உன் தோலை உரித்து விடுவேன் ஜாக்கிரதை. முன்னாடி வாயை மூடிட்டியா? முன்னாடி மூடு, பின்னாடி மூடு, வாயை மூடு, முன்னாடி மூடு, பின்னாடி மூடு, வாயை மூடு, பின்னாடி மூடு. வாயை மூட்டு ஒரு கை கடனா கூடு. ஏன் இருப்பது ரெண்டு கை. சரி வாயை மூட சொன்னீங்க, பின்னாடி போட சொன்னீங்க. சரி இன்னொரு கை. திருப்பி வாயை மூட சொல்றீங்க, அப்புறம் முன்னாடி சும்மா இருக்குது இல்ல? ஆமா. ஐயா ஏய், என்ன யார் யார் இப்படி விடிய விடிய அடிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் காலையில வண்டியில போறப்ப வீட்டுக்கு போய் சேர்ந்து. ஏன்டா வாயை கொடுத்து வாங்கிக்கிற? இல்ல சாமி, என்ன இதே மாதிரி தான் முன்னாடி ஒரு இது மாதிரி தான் அடிச்சுக்கிட்டு இருந்தான். சரி, இதே மாதிரி தான் சாப்பிட்டு விட்டேன். என்ன அடிச்சு என்ன வீட்டுக்கு போனா இருக்குங்களா? வேற எங்க போனோம்? ரோகவேரியில கொண்டு போய் புளிய மரத்துல அடிச்சு ஐயோ, அப்ப நான் உன்னை அடிச்சிட்டேன். எந்த புளிய மரத்துல அடிக்கலையோ உன்னை கொண்டு போய் எந்த ஜிஹெச்ல போடுறாங்களோ. இவன் வாய் நல்ல வாயா நார வாயா? இல்லைங்க நெசந்தாங்க, அவன் சொல்றது உண்மைதான். நீ ஏன் என்ன முறைச்சிட்டே பேசுற? ஏய் ஓய் போனால் போகட்டும். எந்திரிக்கு போங்க, கூத்து குடிச்சு போய் அடி 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 அடி. நாளைக்கு உனக்கு புரியாம இருக்கும். இந்த தீரான திருச்சபைக்கு என்னுடைய பணிவார்ந்த முதல் வணக்கம். வணக்கம். இருந்துச்சு அதை எடுத்துப்பாங்க, வச்சுட்டு வெட்டி போடுவியாட்டு. நமது நாட்டுக்கு நாடு மகாநாடு, நமது உள்ளூர் கிராமத்தில் வாழ்ந்து வரக்கூடிய நம்மளுடைய ஊர் பொதுமக்கள் ஆமாங்க ஒன்றாக சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து ஒரு மனதாக நின்று ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வி, கூடி வாழ்ந்தால் ஓடி நன்மை, பிரிந்து வாழ்ந்தவங்க கிடையாது. ஒருபோது சேர்ந்து பிரிந்து வாழ்வதும் இல்லை. அப்படியாப்பட்ட நல்ல உள்ளங்கள் இல்லையா? ஆமா. இந்த அகில உலகத்திலே வந்து கடவுளை கண்ணால் கண்டதுண்டா? இல்லைங்க. கடவுளை நீ கண்ணுல பாத்துருக்கிறியா? நாளை பார்த்ததில்லை. யாருக்கு ஏற்ப கேட்டுட்டு வா.
பாத்துருக்கீங்களா? அது என்ன கோயில்ல பாக்கலாம். உயரம் இல்லாமல் அதாவது ஒரு நடைபாதை இல்லாமல் வந்து கோயில்ல சிலை பார்க்கலாம். ஆனால் கடவுளை கண்ணால் கண்டது உண்டென்றால் எப்படி தெரியுமா? இங்க உட்கார்ந்து கூத்து பாக்குறாங்க பாரு, இவங்க எல்லாம் கும்பிடுற சாமி கோயில் இருக்குது. ஆனா நமக்கு தெய்வம் நம்ம எல்லாம் வாழ வைக்கும் நடமாடும் தெய்வங்கள் யார் என்று கேட்டா இவங்கதான் நமக்கு தெய்வம் இல்லையா? இவங்க பார்த்து நினைச்சா இந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ ஆகலாம். ஆமா, நினைக்கலைன்னா ஜீரோ தான். ஜீரோ தான், ஜீரோ பாதாளம் தான். ஆமா, அப்படியாப்பட்ட நல்ல உள்ளங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்த்து ஒரு மனதாக நின்று தியேட்டர் விழா கிராமிய கரைத்தல் கூத்து. ஆமா இல்லையா? ஆமாங்க. எத்தனை நிகழ்ச்சி வந்தாலும் அழியாத நிகழ்ச்சி என்ன? தெருக்கூத்து. தெருக்கூத்து தான். ஆமா, அது மட்டும் இல்ல, ஒரு குடும்பத்தோடு வந்து ஒரு நிகழ்ச்சி பார்க்கணும்னா ஆடல் பாடல் பார்க்க முடியுமா? முடியாது. ஒரு ஆர்கெஸ்ட்ரா பார்க்க முடியுமா? முடியாது. ஒரு சினிமா பார்க்க முடியுமா? முடியாது. குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்கக்கூடிய விஷயம் நிகழ்ச்சி என்னன்னா இந்த தெருக்கூத்து மட்டும்தான். ஆமா, இன்னும் அழியாம இருக்குது. அப்படியாப்பட்ட இந்த தெருக்கூத்தை அரங்கேற்றம் செய்த நல்ல உள்ளங்கள் அனைவற்ற பேர்களுக்கும் இந்த அருமையான தங்கமாகிய நான் வேடமுற்று வெளியிலே வந்த உடனே ஐயாவா ஆறுமுகன் அவருடைய சொத்துல இருந்து 10 ரூபாயும் நமது கோயில் பூசாரி அவருடைய சொத்துல இருந்து 50 ரூபாயும் மாறி வருகிறார்கள். அனைவற்ற பேர்களுக்குமே நம்மளுடைய கரைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். வணக்கம். இருந்தாலும் ஐயோ முள்ளு காட்டுக்குள்ளையா? வாடா கிடையாது, எங்க போய் யாரு கேட்டாங்க? கூட எங்க இருக்குது? பார்த்தாவே பாவமா இருக்குது. சாமி மகாராஜா கூட எங்க இருக்குது? ஏன் எங்க இருந்தா என்ன இல்ல கேக்குறேன். பவானியில இருக்குது. போறதுக்குள்ள இடிஞ்சு விழுந்துரும் போ. வரவனுங்கெல்லாம் என்ன சாக சொல்றீங்க? பாதவா தீரான திருத்தவையை நம்ம நடத்தக்கூடிய நாடகம் என்ன? அருமையான நாடகம். என்ன நாடகம்? புரிந்ததா என்ன? போட்டு நல்லா புளிச்சு கிளப்புறீங்க. புளிதி புளிதி. சாமி மகாராஜா அப்படி இந்த நாடகத்தில் நீங்க வந்திருக்கிறீங்களே, வந்த பொழுது உங்க பேர் என்னங்க? நான் எப்படியாப்பட்டவன்? என் குலம் என்ன? என்னங்க? சிவனுடைய ஜடாவாரத்திலே ஒலிக்கிறதே சந்திரப்பிரை. அந்த சந்திரப்பிரையில் வம்சாவளியிலே வந்த எங்கள் குலமானது சத்தியம் தவறாத சந்திர குலம். சரி, கோடு தவறாத குருகுலம். ஓஹோ உங்களுதா? ஆமா, சரி சரிங்க. சத்தியம் தவறாத சந்திரகுல வம்சத்தில் பிறந்த சாஸ்திர கோடி பாண்டவர்கள் 5 பேர்கள். பாண்டவர் 5 பேரு. உண்மை. யார் யாருங்க? யார் யார்? யார் யார்? 5 என்றால் யார்? யாரு? பாண்டவர்கள் பத்தி தெரியுமா உனக்கு? அதான் சாமி. இந்த அகிலமே தெரியும் பாண்டவர்கள் யார் என்று.
பாண்டவனுடைய கதையை கேட்டால் பட்ட மரம் கூட தளர்த்திருக்குவாங்க. பாலைவனமாக இருந்தால் கூட பாண்டவர்கள் காலை எடுத்து வைத்தால் அது சோலைவனமாக மாறும். அப்படியாப்பட்ட பாண்டவர் குலத்திலே பிறந்த நாங்கள் 5 பேர்கள் யார் யார்? முதலாக என் அண்ணன் ஆகிய பெரிய அண்ணன் யார்? பாலுக்கும் பச்சை தண்ணிக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த தலைமையெல்லாம் போற்றக்கூடிய புகழ் படித்த தர்மராஜர் தான். சரி, தர்மராஜா ஒண்ணு. யாருங்க? என்னுடைய சிறியண்ணன். யாரு? 1000 யானை பலம் கொண்ட மதம் கொண்ட பீமசேனன் வருதான். 2. மூன்றாவது யார்? இருவருக்கு மூற்றவன், இருவருக்கு இளையவன். பங்குனி மாதம் சொல்றான். பங்குனி மாதம் இருவருக்கு மூற்றவன், இருவருக்கு மூற்றவன், இருவருக்கு இளையவன், இருவருக்கு இளையவன். பங்குனி மாதம் பங்குனி மாதம் பங்குனி மாதம் 11ஆம் தேதி 11ஆம் தேதி தீட்டு கூட்டாத்தா திதி. தீட்டு பார்த்து திதி தீட்டு தாத்தா அப்படி பங்குனி மாதம் 11ஆம் தேதி 11ஆம் தேதி தீட்டு கூட்டாத்தா திதி. 1 2 3 4 1 2 3 4 அப்படிதான் சொல்றீங்க. நான் பிறந்த நேரம் எப்படிங்க? பங்குனி மாதம் அத்தா பங்குனி மாசம் 11ஆம் தேதி. 12ஆம் தேதி பிறந்தது. சரி, 11ஆம் தேதி தீட்டு கூட்டாத்தா திதி. தீர்த்தி தீர்த்த திதி கன்னிராசி. கன்னிராசி. தனுசு லக்னம். தனிச்சு லக்கினம். 3வது பாகம். 3வது பாகம். பிறந்த 11 பையன். 12 அழகு. 12 அழகு. 32 லட்சம். 32 லட்சம். கொன்ற என் பெயர் பார்த்திபன் என்று சொல்லக்கூடிய ஆனால் அழகமன் அர்ஜுனா ராஜன். கொள்ளக்கார போதுனா மத்தளக்கார அடிச்சா நான் ஆடுறேன். மாறு அடிச்சுட்டு ஆடினா யாராவது செத்த வீட்டுல தான் ஆடுவாங்க. அடிச்சாங்கன்னா ஆடினா அவங்க சொல்லி பிடிச்சி கூப்பு. அவங்க அடிச்சாங்க, அவங்களுக்கு கூப்பிட்டு அடியா பார்க்கலாம். இருங்க மகாராஜா அந்த மாதிரி வருவாரு. வந்தோடனே இந்த மாதிரி நீ ஊதினா தான் உனக்கு காலையில் சம்பளம் தரும். அதிகமா பேசாது, கொண்டை கட்டி கம்மியா. மாதவா, பார்த்திபன் அர்ஜுனன் எனக்கு எத்தனை பையன்? எத்தனை பேருங்க? 11 பையன். என்னென்ன பேர்? 11 பையன். 12 அழகு. 12 அழகு. 32 லட்சம். சரிங்க. என் முதல் பேர் என்ன? என்னங்க? பர்குணன். நற்குணன். பார்த்திபன். சுபேதவாகரன். தனஞ்சயன். கிருத்தினன். எங்க போய் திருடுங்க? கிருத்தினன். கிரடி வேந்தன். திருட்டு கூதி. கிரடி வேந்தன். ஏதோ ஒரு வேந்தன். தனஞ்சயன். வில்லாளி என்று சொல்லக்கூடிய என்னுடைய பெயர் ஆனால் அழகமன்னன் அர்ஜுன ராஜன் என்று. ஓ, அப்படி உங்களுடைய பேர் அர்ஜுனனா இருந்தாலும் அண்ணன் தம்பி 5 பேர். நீங்க 3 பேர் தான் வந்து இன்னும் 2 பேர் யார்? எனக்கு எத்தனை அழகு? பல்லர் பரசு வேலை, பாதத்தில் செந்தாமரை விஷ்ணு, முதுவில 5 மச்சரை முதுகுலாம். கவத்தை போட்டு இழுத்து கட்டி வச்சிருக்கீங்க. உள்ள உள்ற போடுறியா? உள்ற அவுத்து போடுறே. பல்லர் பரசு வேலை, பாதத்தில் செந்தாமரை புஷ்பம், முதுவில 5 மச்சரை, தொப்புளிலே ஊய மாணிக்கம், பரத காலிலே விழுது. தொப்புள்ளே அழகு. குஞ்சில அதுவும் ஒரு அழகுதான். அது தனி அழகு. ஏனென்றால் அடிக்கடி பார்க்கக்கூடியவர் யார் என்றால் என் முன்னாள் கோமாளிகள். இப்படியாப்பட்ட 12 அழகு 32 லட்சம் இப்படி அர்ஜுனனாக நான் இருந்தாலும் என் தம்பிமார்கள் யார்? நகுலான் சகாதேவன். நயமுடனே என் தம்பிமார்கள். சரிங்க. அம்மா யாரு?
10 மாதம் 300 நாள் உபாதசனாடி எடுத்தார்களே. தாயின் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்லிட்ட மந்திரம் இல்லை என்று சொல்லக்கூடிய என் தாய் தந்தையார் யார்? நாங்கள் எப்படி பிறந்தவர்கள் தெரியுமா? நாள் தெரியும். நாயத்தை கேட்டாடிங்க என்ன பண்ணலான்னு இருக்கிறேன். ஒட்டிக்காரம்மா சத்தியமா கேள போட்டுருவோம். இல்லைங்க இது இப்ப ஒட்டிக்காரம்மா ஒண்ணுக்கு போயிருக்கு. சரி, நான் உங்களோட சேர்ந்து ஆடணும். அதனால அங்க நின்றுட்டு ஆட்ட முடியல. நீங்க நடந்துகிட்டே வாங்க, நான் ஆடிக்கிட்டே இருக்கேன். மத்தால தூக்கிட்டு அப்படியே வாங்க. நீ சொல்றது பார்த்தா இந்த கடைக்கு வசூல் பண்ண போகல ஆடிக்கிட்டு அந்த மாதிரி போய் குடுறா, அவனுக்கு போய் பொட்டி கொடு. அதவா என்னை 10 மாதம் 300 நாள் முபாரதசமனாடி ஆடா மகனே வருங்கால இளவரசே தங்க தொட்டிலே சந்தன பொட்டு வைத்து சீரும் சிறப்போடு சிங்கார வடிவோடு என்னையும் பெற்று வளர்த்து வாடி வச்சிருக்கார்களே. யாருங்க? எனக்கு அம்மா 2. அம்மா 2 பேர். உங்களுக்கா? அப்பா ஒண்ணு. உனக்கு எப்படி? எனக்கு அம்மா நிறைய இருக்குது, அப்பா ஒண்ணுதான். அம்மா நிறைய இருக்குதா? அப்படின்னா எத்தனை? அது இருக்குதுங்க. அப்பனும் கூச்செல்லாம் நிறைய வச்சுக்கிட்டு பையன். அப்பனுக்கு நல்ல ஒரு மரியாதை. ஆமாங்க, தாயேரி யாரு அது? நானா? வாயில் விட்டுருவேன். வாயில் விட்டுருவீங்க? ஆமா. வாங்கி என்னுடைய தாயார் பெயர் கொந்தமாதே. யார்? யாரு? பாண்டபுத்திர மகாராஜன். அட இந்த பாண்டி எழுதுற அப்படி அவரா? பாண்டி எங்கடா பேசுறாரு? ஏண்டா கோயிலுக்கு அடிப்பாங்க பாண்டு. பாண்டபுத்திர மகாராஜன். சரி, எப்படி சொல்லப்பட்ட இந்த முகூர்லக்கவே அள்ளிச்சல்லமாக பாண்டவர்கள் அகல் பிறக்கே. அதவா மகாராஜா, நீங்க என்ன நாட்டில் வாழ்ந்து வரீங்க? நீங்க இருக்கும் விதாசனம் எங்கே? இந்த அகில உலகத்திலே இந்த பாண்டவர்கள் என்றால் எப்படியாப்பட்டவர்கள் என்று தெரியும். ஆமா, ஆனா இந்த பாண்டவர்களுக்கு ஏற்பட்டார்களே என்னுடைய எதிராளிகள். எனக்கு எதிராளியா? பாண்டவர்களுக்கு ஏற்பட்டார்களே. ஒரு நாட்டுக்கு மன்னனாக இருந்தால் எதிரி என்பவன் எப்படி வருவான்? மற்ற ஒரு நாட்டிலே இருந்து வருவான். ஆமா, எப்படி? மற்றொரு நாட்டிலே இருந்து. ஆனால் எங்களுக்கென்று ஏற்பட்டார்களே எதிராளிகள் யார்? யாருங்க? என் தந்தையாரோடு கூட பிறந்தவர்கள் 3 பேர்கள். யார் யாரு? யார் யார்? முதலாக என் பெரியப்பா எதிராட்டிய மன்னன் பிறந்தார். சரி. இரண்டாவது என் தந்தையார் பிறந்தார். மூன்றாவது ஆகிய என் சித்தப்பா விதிர்ண மகாராஜன் பிறந்தார். சரி. அப்படி பிறந்த உடனே அஸ்தாபுரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடானது இருந்தது, எங்களுக்கு சொந்தமான நாடு. சரி. அந்த நாட்டை
இந்த பாண்டவர்களும் வாழ்ந்து அதாவது வளர்ந்து வாழியமாகிவிட்டோம். கௌரவர்களும் வளர்ந்து வாழியமாகிட்டார்கள். சரி, எப்படியாவது இந்த நாட்டை அஷ்டாபுரம் என்று சொல்லக்கூடிய நாட்டை பாண்டவர்களுக்கு பாதி நாடு, கௌரவர்களுக்கு பாதி நாடு பிரித்து தர வேண்டும் என்று சொல்லி உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பிரித்து தந்தார்கள். அப்படி தந்தவுடனே துரியோதனன் மனதில் என்ன நினைத்தான்? என்னடா ஒரு ஆச்சரியம்! பாண்டவர் 5 பேர்கள், கௌரவர்கள் 100 பேர்கள். சரி, ஐவருக்கு பாதி நாடு, 100 பேர்களுக்கு பாதி நாடா? அப்படி என்று மனதிலே வந்தல் வைத்தான் துரியோதனன். சரிங்க, இங்கே படிக்கிறவங்களை பாண்டவரை வாழ விடக்கூடாது, எப்படியாவது இந்த நாட்டை நாம் பிடிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி சந்திர மார்க்கமாக பணிவா மண்டமான வரவழைத்து என்னன்னு செய்தான்? என்னங்க? கையினால் பகடை ஆடினான், காடுவரம் ஓட்டி வைத்தான், சூதனால் பகடை ஆடினான். பகடை என்றால் என்ன? என்னடா? அதுதான் உருட்டுவாங்க. வீட்டு விட்டு உட்காந்து பொம்பளை ஆடுறாங்கல்ல. ஆமா, என்னது? தாயம். ஒரே தாயத்தை 5 12 23 24 கேக்குறாங்க. அந்த பகடை ஆடினான். முதல் ஆட்டத்திலே நாங்கள் வெற்றி பெற்றோம். வெற்றி பெற்றவுடனே யாரு ஜெயித்தாலும் சரி, முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கு பிள்ளையாருக்கு பகட்டும் என்று சொல்லி சரி துரியோதனன் சொன்னான். சொன்ன உடனே அனைத்துமே ஏற்றுக்கொண்டோம். எதை வைத்து அதாவது பகடை ஆடினோம்? முதலாக நாங்கள் போட்டிருக்கும் யார்? என்னுடைய அண்ணார் ஆகிய தர்மனுடைய மணிமகடம், பெரியனுடைய மணிமகடத்தை வைத்து முதலாக பகடையானது ஆடினோம். சரி, மணிமகடத்தை தோல்வி அடைந்தார் தர்மன். இரண்டாவது என்ன? நாங்கள் போட்டிருக்கும் ஆடை ஆபரணங்கள் அனைத்து வைத்து பகடையாடினோம். சரி, அப்பொழுதும் தோல்வி அடைந்தோம். மூன்றாவது என்ன? அஸ்தாபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த பாதி நாட்டை வைத்து பகடையாடினோம். சரி, அப்பொழுதும் அந்த நாட்டையும் தோல்வி அடைந்தோம். மீண்டும் என்ன செய்தோம்? கட்டிய மனைவி என்று பார்க்காமல் என் மனைவி ஆகிய பத்தினி பாஞ்சாலியை வைத்து கட்ட பொண்டாட்டி வச்சு பகடையாடணும். கட்ட பொண்டாட்டியே ஆமா பகடை வச்சு ஆடணும். என் பொண்டாட்டியும் தோத்தோம். தோல்வி அடைந்த உடனே என் அண்ணார் ஆகிய தர்மர் எழுதுன்னு கேட்டான். தம்பி துரியோதனா, நாடு நகரம் நவநீத செங்கோல் கட்டிய மனைவி கொண்டு இருந்து அனைத்துமே நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம். சரி, நாங்கள் இறந்ததெல்லாம் எப்பொழுது கிடைக்கும்? அப்படி என்று என் அண்ணாராகிய தர்மர் கேட்டவுடனே அப்பொழுது துரியோதனன் சொன்னான். என்னவென்று? நீங்கள் இறந்த நாடு நகரம் அனைத்துமே வேண்டும் என்றால் 13 வருட காடு வனம் போக வேண்டும். எப்படி? 13 வருட காடுவனம் போக வேண்டும். 12 வருட காடுவனம், ஓராண்டு ஐக்காத வாசம். ஐக்காத வாசம் என்ன? 13வது வருஷத்துல பாண்டவர்கள் என்று சொல்லி மற்றவருடைய கண்களுக்கு தெரியக்கூடாது. சரி, அப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தோம். யாருடைய துணை கொண்டு? என் அண்ணனாகிய என் மாமனாகிய மாயவருடைய துணை கொண்டு 12 வருட காடுவனம், ஓராண்டு ஐக்காத வாசத்தை முடித்து பங்குடம் பிரகாரமாக நாட்டை கேட்க யாரை அனுப்பினோம்? இந்த உலகத்திலே பொதுவான ஒரு மனிதன் இருக்கிறார். யார்? உலகமாமுனிவர். சரி, உலகமாமுனிவர் நாடு கட்டும். அப்பொழுது துரியோதனன் சொன்னான், நாங்க பங்காளிங்க, என்னைக்கு அடிச்சுப்போம் நாளைக்கு சேர்ந்துப்போம். மற்ற ஒரு ஆளு நீங்க வந்து கேக்குற அப்படின்னு சொன்ன உடனே உலகமாமுனிவர் திரும்பி பார்க்காம வந்து விட்டார். சரி, இரண்டாவது யாரை விட்டு நாடு கட்டும்? என் மகனாகிய அல்லிக்கும் அர்ஜுனனுக்கு பிறந்த என் மகன் பிளேந்திரனை விட்டு நாடு கட்டும். சரி, அப்பொழுது தரவில்லை. மூன்றாவது யாரை அனுப்பினோம்? யாரைங்க? என் வீட்டு குத்துவிளக்காகிய கண்ணன் மாமனாகிய மாயவரை விட்டு நாங்கள் நாடு கட்டும். சரி, அப்பொழுது என்ன சொன்னான்? என்ன மாமா? பாண்டவர்கள் இருந்த நாடு நகர வேண்டும் என்றால் நான் சொல்லும் பிரகாரமாக செய்ய வேண்டும். எப்படி? கௌரவர்கள் இருக்கிறது 7 கோடி சேனை. பாண்டவர் அதாவது கௌரவர்களுக்கு 11 கிலோனி சேனை, பாண்டவர்களுக்கு 7 கிலோனி சேனை. 7 11 எத்தனை? 18. இந்த 18 அக்லோனி ஒன்றாக சேர்த்து குருச்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு பூமியிலே 18 சண்டை வைக்கலாம். அந்த சண்டை வைத்தால் பாண்டவர் ஜெயித்தால் நாட்டை ஆளட்டும், கௌரவர்கள் நாங்கள் ஜெயித்தால் நாட்டை ஆடுகிறோம். அப்படி என்று சொன்னவனே முதலாக அதவா அதை நினைத்தால் கல்லடிப்பட்ட கண்ணாடி போல் என் மனமானது சிதைகிறது. அதவா
எப்படி தெரியுமா? எப்படிங்க? முதல் நாள் சண்டையானது ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி ஆரம்பிக்க முடிஞ்சு துரியோதனன் என்ன செய்தான்? எல்லட்டு பட்டத்தை யானையை வரவழைத்து நீலகாளியம்மன் கோவிலுக்கு முன்பதாக வெட்டி கடமலை கொடுத்து முதல் நாள் சண்டையை ஆரம்பித்தான். என் மனைவியாகிய நாகக்கண்ணிக்கும் எனக்கு பிறந்த என் மகனாகிய அரவப்பாளனை வெட்டி நாங்கள் கடமலை கொடுத்தோம். எல்லாம் எதற்காக? அண்ணாராகிய தருமர் இந்த நாட்டை ஆள வேண்டும், அந்த கௌரவர்கள் சுடுகாட்டை ஆள வேண்டும். சரி, அப்படி ஒரு எண்ணத்தோடு பெற்ற மகன் என்று பார்க்காமல் கடவுளை கொடுத்து 18 சண்டை முடிந்தது. முடிந்து நான் எங்கே இருக்கிறேன்? எனக்கு எத்தனை மனைவார்கள்? எனக்கு சரியா 8 பொண்டாட்டி. கண்டாரு 8 பொண்டாட்டி. ஆமா, யார் யாருங்க? ஐவருக்கு மனைவி அரியாத பத்தினி பாஞ்சாலி, சுபத்திரை, ஏலக்கண்ணி, மோகினி, சித்ராங்கதை, அல்லிராணி, நாகக்கண்ணி, போகவதி, பவளக்கொடி என்று சொல்லக்கூடிய 8 பொண்டாட்டியை நான் கல்யாணம் பண்ணேன். அதுதான் ஆளு என்னாட்டமே இருக்கிறேன். இந்த மண்ணல்லு இந்த மண்ணை என்ன பார்க்கலாம்? பைத்தியமா? இந்த மண்ணை எப்படி சாமி எண்ண முடியும்? இந்த ஆற்றை மணலை எடுத்து கூட எண்ணி விடலாம். ஆனா இந்த அர்ஜுனனுடைய பூத்திமார்களை எண்ண முடியாது. ஆமா, கொண்டாட்டி 8 ஆத்து மணலை கூட எண்ணி விடலாம். ஆமா, ஆனா கூத்தியால எண்ண முடியாதா? விரும்பது முடியாது. ஒரு கல்லு உருளைக்கு சீலையானது கட்டிருந்தா கூட அது ஆம்பளையா பொம்பளையான்னு அப்படியாப்பட்ட அவுத்து பார்ப்பேன். அதுல என்ன இருக்குதுங்க? ஆமா, அது பொம்பளையா ஆம்பளையான்னு. சரி சாமி, இத்தனை பொண்டாடிக்கு வச்சு கல்யாணம் பண்ணி சரி கூத்தியாத்தான் இத்தனை கூத்தியா வச்சிருக்கிறல்ல? ஆமா. ஏன் சாமி நீ கூத்தாட வரணும்? நான் ஒரு வேலை சொல்றேன், சரியா? என்ன வேலை? வெட்டு ஏசி ரூம்ல படுத்துக்கிட்டு இருக்கலாம். எப்படி? காலு மேல காலு போட்டு சோர்த்துக்கலாம். நீங்க ஏன் வந்து இந்த புழுதிக்காட்டுல மண்ணு ஏதாவது பாரு, ஒரு கால மண்ணு படாத அளவுக்கு வேலைங்க. அப்படியா? அப்படியா பட்ட வேலை என்ன? உங்க கூத்தியா இருக்குது இல்லைங்க, இந்த 8 பொண்டாட்டியும் உங்க பக்கத்துல வச்சுக்க. சரி, இந்த கூத்தியாளுங்கள சும்மா தானே தெரியுது, கையை கொண்டு காலு கொண்டு பொண்டாட்டி வச்சுக்கலாம். பொண்டாட்டி வச்சுக்கோ. இந்த கூத்தியாளுங்கள சும்மா தானே இருக்கிறாங்க. ஆமா, தாரமங்கலத்துல லாட்சி கட்டி விடுங்க, சம்பாதிச்சு பொண்டாட்டி முடிச்சுதான் சொல்லுங்க. இப்படி திருமணம் செய்து எல்லார வாழ்க்கையில சந்தோஷமாக நாங்கள் எங்கே இருக்கிறோம்? எங்கே? அஷ்டாபுரம் என்று சொல்லக்கூடிய நாட்டிலே இருக்கிறோம். சரி, இருந்தாலும் என்னை தேடி வந்த காரணம் என்ன? பார்த்தா தெரியல. தெரியலையே சாமி. போய் உன் அண்ணனாகப்பட்ட தர்மராஜ இடத்துல இருந்து வருங்க. என்ன காரணம்? சாமி தான் வரேன். பாருங்க, விட்டு போடவே பாத்துக்கிறேன். அவன் பாக்கிறதுக்கு நீ சொல்றதுக்கு பாருங்க. சாமி, என்ன அண்ணனாகப்பட்ட தர்மராஜா இடத்துல இருந்து வரங்க. என்ன காரணம்? சாமி, ஏதோ தெரியல, உங்களுக்கு விரோதம் வந்திருக்குது. விரோதா? விரோதா? பொட்டிக்காரனுக்குங்க சாமி. நிருபம் நிருபம் நிகழ்தம். திங்கிறது தூங்குறது அதேதான் வேலை. இவங்களுக்கு 200 ரூபாய் சம்பளம் கவர்மெண்ட் கொடுக்குது. அம்மா, ஏய் போய் அவங்க கொடுக்குற அந்த 200 ரூபாயில தான் நாம பொழைக்கிறோம். இல்லையா? ஏமா நாலாவது வெயில்ல அந்த 200 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா நம்ம ஒரு 10 ரூபாய் எடுத்துட்டு வந்து நம்ம கொடுக்குறாங்க பாரு. அதுதான் நம்ம பொழைக்கிறது. நாலாவது வெயில்ல போய் வேறு வீசிட்டு வேலை செய்யறாங்க பாரு. அப்பா, மம்முட்டி எடுத்துட்டா கீழே வைக்கிறது இல்ல, மனசு வர்றது இல்ல. ஒரு சட்டி அள்ளுவாங்க, இது மாதிரி கீ வெயில் அப்படியே வரிசையா நிற்பாங்க. இந்த கைமாத்தி ஒரு 4 சட்டி அள்ளுவாங்க. அடடா, இடுப்பு பிடிச்சிக்கிச்சு. சாமி, இவங்களுக்கு கூடாராங்க நெவுளுக்கு அதை விட்டுக்கும்.
அது விட்டு விடு. சரிங்க. ஸ்ரீ மகாராஷ்டிரி மகா கணமருந்திய அஷ்டாபுரத்திலே, அதாவது அஷ்டாபுரம் நம்ம நாட்டில் வாழ்ந்து வரக்கூடிய மன்னனாகிய தர்மராஜனுக்கு மேகலோகத்தின் அரசனாகிய அதாவது மேகராஜன் எழுதக்கூடிய நிகழ்வு என்னவென்றால், உங்கள் தம்பியாகிய அர்ஜுனன் என் மகளாகிய மின்னல ஒளியை திருமணமானது செய்தான். மின்னல் ஒளி இது எந்த கூத்தியால இருக்கும்? கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குது. 1 2 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கணக்கு தெரியும். மின்னல் ஒளியை திருமணம் செய்து விட்டு ஒரே ஒரு நாள் மட்டும் அரண்மனையில் இருந்தார். மற்ற அடுத்த நாள் புறப்பட்டார். அன்னார் ஆகிய தருமனை அழைத்து வருகிறேன் என்று போன உங்கள் தம்பியாகிய அர்ஜுனன் மீண்டும் வரவில்லை. சரியாக 9 வருட காலங்கள் ஆகிவிட்டது. ஒரு ஆள் வரமாட்டு போ. மின்னல் ஒளி உங்களுக்கு இருக்கிறாரா? யார் இருப்பாரு? மின்னல் ஒளி மின்னல் ஒளி மேகராஜன், அதாவது நாட்டை ஆண்டு வரக்கூடிய மேகராஜனுக்கும் மேகலாவதிக்கும் பிறந்த மின்னல் ஒளி. இது மின்னல் ஒளின்றது எந்த தேவடியால இருக்கும்? இப்பொழுதுதான் எனக்கு சரியாக ஞாபகம் வருகிறது. யாருங்க? என் பங்காளி ஆகிய துரியோதனனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி 90 அடி சப்புகமானது கட்டி சிவனை நோக்கி பாஸ்பக்கடை வாங்கலாம் என்று சொல்லி புறப்பட்டேன். புறப்பட்டு வழியே மேகலோகத்தின் வழியாக புறப்பட்டேன். மின்னலொளியை பார்த்தேன், திருமணம் செய்தேன். ஒரு நாள் மட்டும்தான் சந்தோஷமா இருந்தேன். அடுத்த நாள் புறப்பட்டேன். சந்தோஷமா இருந்தீங்கன்னா எப்படி? என்னங்க என்ன செஞ்சு காட்டுமா? வேண்டாம், விளக்கமா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். சந்தோஷம் என்றால் 5 அடுக்கு பஞ்சுமத்தை, 6 அடுக்கு மல்லிகை பூக்கு, மல்லிகை பூ, அதன் மேலே இருவரும் ஒன்றாக சேர்ந்து கட்டிலும் கண்டோம், காதலித்தோம், கற்றுண்டோம். கட்டி பிடிச்சிங்களா? கட்டி பிடிச்சி என்ன பண்ணீங்க? அதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன். இப்படி இருவரும் ஒன்றாக சேர்ந்து அடுத்த நாள் புறப்பட்டேன். அன்னாராகிய தருமனை நான் அழைத்து வந்து உன்னை நிச்சயமாக நான் திருமணமானது செய்து கொண்டு போகிறேன் அப்படி என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு வந்தவன் மீண்டும் நான் போகவில்லை. அதனால் அங்கார கோபத்தோடு மன்னராகிய மேகராஜன் நிகழ்வு அனுப்பிவிட்டார். சரி, அப்படி என்றால் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? ஓட்டர் கடைக்கு போலாமா? ஓட்டர் கடைக்கு போறேன். அங்கே இல்லடா, மேகலோகம் மேல மின்னல் ஒளி, அவளை பார்க்க வேண்டும். புறப்படலாமா? யாரு வென்றார்? அதாவது உடுக்கக்காரரு யாரு? சின்ன பையன் அப்பா. அவர் அது சொத்துல இருந்து 50 ரூபாய் கொடுத்திருக்கிறாரு. தங்க படிக்கிறா கொஞ்சம் தீரமா எனக்காக பணம் பாராத பாராசபையில 50 ரூபாய் கொடுத்திருக்கிறாரு. ஒரு காணி கொடுக்க மறுகாணி வைபோல் வளர வேண்டும். ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறேன். எப்படி பொருத்தம் பார்த்துக்கிறேன். அம்மா, இதோ ஒரு நாள் முதல் கொண்டு 47 நாள் பூஜை முடிச்சிட்டு கங்கா நதிக்கு சென்று குளித்து நீராடி வந்தாச்சு. இப்பொழுது 48ஆம் நாள் பூஜையில் அமர வேண்டும். நல்ல ஒரு 48ஆவது நாள் பூஜையில் அமர்கிறேன். கங்காதாரா கங்காதாரா கங்காதாரா
எங்க கங்கா